ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் ஈவன். ஓட்ஸ் பேன் கேக், ராகி பேன் கேக், ரவா பேன் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓட்ஸ் எடுத்துக்கோங்க, மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்குங்க, அரைச்சி எடுத்துக்கோங்க. நறுக்கி வச்ச ஆப்பிள் எடுத்துக்கோங்க, பால் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பால் சேர்த்து அரைங்க, நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச ஆப்பிள் சேர்த்துக்குங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப திக்காக இல்லாமல் இருக்கணும். அப்படியே தோசை ஊற்றையில் எப்படி சின்ன சின்ன குட்டி குட்டி தோசை ஊற்றையில் எப்படி கன்சிஸ்டன்சி இருக்குமோ அதை மெயின்டைன் பண்ணுங்கள். வெள்ளை பால் சேர்த்துக்குங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. எல்லா ஸ்நாக்ஸுமே ரொம்ப ஹெல்த்தியானது. கேஸ் ஆன் பண்ணுங்க, தோசைக்கல்லை சூடு பண்ணுங்க, எண்ணெய் சேர்த்துக்குங்க, கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எதிர்க்கும் சேர்த்துக்குங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு, கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்க. ஊற்றினோன்னா அதான் ரவுண்டாக வந்துடும். நல்லா கிறிஸ்பி ஆகுற வரை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. சின்ன குட்டி குட்டியாக ஊற்றிக்குங்க. கிறிஸ்பியான ஓட்ஸ் ஆப்பிள் பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க. ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சர்வ் பண்ணுங்க. ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப ஈஸியானது, ஹெல்த்தியானது. இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி பீட்ரூட் ஓட்ஸ் பேன் கேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சேம் மெத்தட் தான். ஓட்ஸ் எடுத்துக்கோங்க, அரைச்சி வச்ச ஓட்ஸு. பீட்ரூட் கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு தோசை கன்சிஸ்டன்சி வரணும், அதுக்கேற்றாப்புல பாலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் நல்லா பிங்க் கலரில் இருக்கும். ரொம்ப கட்டியாக இருக்கு பாருங்க. பால் அரைச்சி வச்ச மிக்சர் ஜாரில் ஊற்றி அலசி அப்படியே ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெள்ளை பாகு, நாட்டு சர்க்கரை எதிர்க்கோ சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த 4 ரெசிபியில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கூடவே உங்களுடைய ஃபேவரட் ரெசிபியையும் கமெண்ட் பண்ணுங்க. தோசைக்கல்லை சூடு பண்ணுங்க, எண்ணெய் சேர்த்துக்குங்க. பீட்ரூட் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா லிக்யூடாக இருந்துச்சுன்னா நல்லா ரவுண்டு வந்துடும். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. கோல்டன் ப்ரௌன் வர வரை வேக வைங்க. பேன் கேக்கு திருப்பி போடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. சூடான பீட்ரூட் பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஓட்ஸ் பேன் கேக். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இந்த வீடியோடைய எண்ணில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தமிழில் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். அடுத்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? ராகி பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி கோகோனட் பேன் கேக் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் தடவை விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபியை கண்டினியூ பண்ணலாம். தேங்காய் பால் பாருங்க, திக்கான தேங்காய் பால் எடுத்துட்டேன். ராகி அரை கப் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை, வெல்லம், எந்த சர்க்கரை இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இது நல்லா கிண்டுங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் சேர்க்கையில்.
தேங்காய் பாலில் செய்கிறனால இதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் 1/4 கப் சேர்த்துக்குங்க. 1/4 கப்லேருந்து 1/2 கப் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இட்லி மாவு பதத்துக்கு வரணும். நல்லா கிண்டுங்க. உப்பு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு சேர்த்துக்குங்க. ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய் வந்து நல்லா நுணுக்கி பொடி சேர்த்துக்குங்க. நல்லா விதையை நசுக்கி எடுத்துக்குங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இறங்கும். நுணுக்கி வச்சு ஏலக்காயை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கேஸ் ஆன் பண்ணுங்க. தோசைக்கல்லை வைங்க. தோசைக்கல் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், எந்த எண்ணெய் இருக்கோ சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துக்கலாம். தோசை மாதிரில ஊற்றிக்குங்க. சூடாகட்டும். சின்ன சின்ன குட்டி குட்டியாக ஒரு ரொட்டி மாதிரில, பிஸ்கட் மாதிரில இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வர நல்லா வேக வைங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ், குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியானது வேறு. இதே இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், டின்னருக்கும் சாப்பிட்லாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வர நல்லா வேக வைங்க. திருப்பி போட்டு வேக வைங்க. நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரை நல்லா வேக வைங்க. சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரவா கோகோனட் பேன்கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ரவா எடுத்துக்கோங்க 1/2 கப். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வெல்லம் இல்லை சர்க்கரை சேர்த்துக்குங்க. வெல்லம் இல்லை ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து சேருங்க. ரொம்ப தண்ணியாயிராமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேங்காய் 1/4 கப் சேர்த்துக்குங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கலாம், 1/2 கப் வரை சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பேக்கிங் சோடா நான் சேர்க்கலை. உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா புசு புசுன்னு வரணும்னா ஒரு முட்டை சேர்த்திங்கன்னா போதும். நல்லா அப்படியே பஞ்சு மாதிரில இருக்கும். முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட்லேயே செய்யுங்க, நல்லாயிருக்கும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்குங்க டேஸ்ட்டுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. எல்லா ரெசிப்பியுமே வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது இல்லை, அதில் உள்ள நியூட்ரிஷன் குறையாமல் எப்படி செய்கிறதுன்னு நான் பார்த்து பண்ணுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் பால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்ச பிறகு அதுக்கடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் வைங்க, சூடு பண்ணுங்கள். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. சூடானதும் சின்ன சின்னதாக ஊற்றிக்குங்க. ஒரு தோசை மாதிரில சின்ன சின்னதாக ஊற்றி அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வர நல்லா வேக வைங்க. இல்லை கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்தால் கூட நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வர. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேவரட் ரெசிபியையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். திருப்பி போடுங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் தான் ஆகிருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை திருப்பி போட்டு வேக வைங்க.
ஃபஸ்ட் தடவை விசிட் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணுங்கள். அப்படியே சர்வ் பண்ணுங்கள். ஒரு ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாக கூட இருக்கலாம். எப்போ குழந்தைங்க கேட்குறாங்களோ அப்போலே இது செஞ்சு கொடுக்க முடியும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு ஈஸியான ஹெல்தியான சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.